சத்தான அரிசி புட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. மாசத்துல ஒரு நாளாவது இந்த மாதிரி அரிசி புட்டு செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ இதுக்கான ப்ரிப்பரேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து வறுத்துக்கிறேன். மிதமான சூட்டில வறுத்துக்கணும். கருகாத மாதிரி பார்த்துக்கணும். இது போல் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதில் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த சால்ட்டு எல்லா இடத்துலையுமே படியும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது போல் தண்ணி தெளித்து தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிப்போம். இப்போ உருண்டை பிடிச்சா உருண்டை வரணும். அந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக நம்ம வந்து மாவு பிசைஞ்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நல்லா உருண்டை வந்து அதுக்கப்புறம் பிரியுது. இது மாதிரி உதிர்ந்து போகணும். இப்போது ஒரு டம்ளரில் கொஞ்சம் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் வந்து அந்த டம்ளரில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். எதுக்காக இதை பண்ணுறோம் அப்படின்னா, ஒட்டாமல் டம்ளர்லேருந்து புட்டு வரும். நம்ம இன்றைக்கி டம்ளர் புட்டு தான் செய்ய போகிறோம் இல்லையா? ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அந்த பச்சரிசி மாவு சேர்த்துக்கணும். மறுபடியும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அந்த துருவின தேங்காய் சேர்த்துக்கணும். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு டம்ளர் ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணிக்கணும். மறுபடியும் வந்து இது போல் மறுபடியும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி மாற்றி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இந்த டம்ளரை ஃபில் பண்ணிவிட்டு வைக்கணும். இதே மாதிரி மற்ற டம்ளரை கூட நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இதில் டம்ளரில் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. கப்பில் கூட நம்ம செய்யலாம். இப்போது ஒரு இட்லி தவாவில் நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டு, கொஞ்சம் தண்ணி நிறையவே ஊற்றுங்க. ரொம்ப நேரம் ஆகுது வேகிறதுக்கு. இந்த மாதிரி டம்ளரில் நம்ம வந்து புட்டு ஃபில் பண்ணி வச்சுட்டு ஒரு 25 மினிட்ஸு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லா வெந்து வருது. இது போல் எடுத்தோன்னா சூப்பராக வெந்து வந்துடுது புட்டு. இப்போ வந்து நம்ம வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம ஆயில் அப்ளை பண்ணினதுனால எடுத்த உடனே நல்லா வருது. சூப்பராக புட்டு வந்துருச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பாருங்கள், ஒன்றே ஒன்று எவ்வளோ அழகாக சூப்பராக புட்டு டம்ளரில் ரெடியாகி வந்திருக்கு. இதே போல் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள்.